Hi students, இந்த வீடியோவில் நாம சமச்சீர் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் 2025க்கான 3 டே ஸ்டடி பிளான் என்னங்கிறத நாம பார்க்க போகிறோம். ஸோ டே 1 March 22, 2025 உங்களுக்கு நான் 3 பார்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த டைமிங்கை ஃபாலோ பண்ணாலும் ஓகே, இல்லை நீங்கள் உங்கள் ஓன் கன்வீனியன்ட் டைமில் நீங்கள் படித்தாலும் ஓகே. பட் அந்தந்த டேயில் நான் சொல்லக்கூடிய லெசன்ஸை அப்பப்போ கரெக்டாக படிச்சிட்டிங்கனாலே இந்த 3 டேஸில் உங்களால் ஃபுல் புக்கையும் கவர் பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்டடி பிளான் என்னங்கிறத பார்க்கலாம். மார்னிங் நீங்கள் லெசன் 1 and 2 நீங்கள் ஃபுல்லாக படிச்சுறீங்க. அண்ட் அந்த 2 லெசன்ஸோடைய ஆல் த 1 marks and all the question answers means short answers, big answers, 2 marks, 3 marks, 5 marks நான் எல்லாத்தையும் தான் சொல்கிறேன். ஸோ இந்த 2 லெசன்ஸையும் நீங்கள் மார்னிங் நல்லா படிச்சுருங்க. அண்ட் ஆஃப்டர்நூன் லெசன் 8 படிக்கிறீங்க. அதில் இருக்கக்கூடிய ஆல் 1 marks and all the question answers. அண்ட் ஈவினிங் லெசன் 9 அதில் இருக்கக்கூடிய all the 1 marks and all question answers. அண்ட் நைட் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் லெசன் 5 அதில் ஒரு ஹாஃப் வந்து படிக்கிறதுக்கு பாருங்கள். இல்லை முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ படிக்க முடியுதோ அவ்வளோ படிங்க. ஸோ அது உங்களுக்கான நைட் ஸ்டடி பிளான். அண்ட் இதுதான் டே 1 பிளான். டே 2 மார்னிங் லெசன் 5ல் நீங்கள் ரிமைனிங் எவ்வளோ போர்ஷன்ஸ் பாக்கி இருக்கோ அது எல்லாத்தையும் படித்து நீங்கள் லெசன் 5 முடிச்சிடுறீங்க. அண்ட் லெசன் 6ஐயும் ஆல் த 1 marks and all the question answers படித்து நீங்கள் 1.5 lessons நீங்கள் இந்த டே 2 மார்னிங்கில் படித்து முடிச்சிடுறீங்க. அடுத்து ஆஃப்டர்நூன் லெசன் 3 அதில் இருக்கக்கூடிய ஆல் 1 marks and all question answers நீங்கள் படிங்க. அண்ட் ஈவினிங் லெசன் 10 அதில் இருக்கக்கூடிய எல்லா 1 marks and எல்லா question answersம் நீங்கள் படிச்சிடுறீங்க. டே 2 நைட் நீங்கள் லெசன் 4 ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களால் எவ்வளோ படிக்க முடியுதோ இல்லை முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹாஃப் லெசன்ஸை நீங்கள் படிச்சிருங்க. ஸோ இது டே 2க்கான ஸ்டடி பிளான். டே 3 மார்னிங் லெசன் 4ல் பாக்கி இருக்கக்கூடியது எல்லாத்தையும் படிச்சிட்டிங்கன்னா லெசன் 4 கம்ப்ளீட்டட். அண்ட் அதை முடிச்சுட்டு லெசன் 7 அதில் இருக்கக்கூடிய ஆல் 1 marks and all question answers நீங்கள் படிக்கிறீங்க. அண்ட் ஆஃப்டர்நூன் லெசன் 11 அதில் இருக்கக்கூடிய எல்லா 1 marks and எல்லா question answersம் நீங்கள் படிக்கிறீங்க. லெசன் 11 வந்து சம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் படிக்காமல் இருக்கலாம். பட் நீங்கள் question answers எதுவும் படிக்கலை அப்படின்னாலும் நீங்கள் 1 marks கட்டாயம் படிச்சிருங்க. அது இம்பார்ட்டன்ட். அண்ட் 2 marks 3 marks படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. இல்லை மேம் லெசன் 11 எங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் இந்த ஆஃப்டர்நூன் டைம் இந்த லெசன் 11 ஃபுல்லாகவே நீங்கள் ஆல் 1 marks and all question answers நீங்கள் படித்து முடிச்சிடலாம். ஸோ நீங்கள் டே 3 ஆஃப்டர்நூனே நீங்கள் எல்லா லெசன்ஸும் கவர் பண்ணிடுறீங்க. பட் ஈவினிங் என்ன பண்ணலாம்? ஈவினிங் ப்ராப்ளம்ஸ் பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், புக்கில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸும் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எல்லாமே பாருங்கள். இல்லை மேம் நாங்கள் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் மட்டும்தான் பார்ப்போம்னா நீங்கள் அந்த டைமில் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். மேம் நாங்கள் ப்ராப்ளமே பார்க்க மாட்டோம், எங்களுக்கு அந்த 5 mark வேணாம், நாங்கள் வந்து கொஷின் ஆன்சர்ஸ் 1 marksல ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அந்த ஈவினிங் டைமில் ப்ராப்ளம்ஸ் பார்க்க வேணாம். நீங்கள் பெண்டிங் போர்ஷன்ஸ் எதுவும் வச்சுருந்தீங்க, இல்லை எதுவும் ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் படிக்காமல் விட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் அதை படிக்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் உங்களுக்கான டே 3க்கான ஸ்டடி பிளான். அண்ட் டே 3 நைட் வந்து நீங்கள் வேறு எதுவும் ரிமைனிங் போர்ஷன்ஸ் இருந்தால் நீங்கள் அதை அப்படியே படித்து கவர் பண்ணுங்கள். அண்ட் ப்ராப்ளம்ஸ் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் யூ கேன் கோ வித் ப்ராப்ளம்ஸ். அண்ட் ஏர்லி மார்னிங் நீங்கள் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாத்தையும் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா, படித்து முடிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் எதுவும் பெண்டிங் போர்ஷன்ஸ் இருக்கும்னா நீங்கள் அந்த ஏர்லி மார்னிங் எக்ஸாமுக்கு நீங்கள் கிளம்புற வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய டைம் வந்து நீங்கள் அதை இந்த பெண்டிங் போர்ஷன்ஸை கவர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் ஆல்சோ ரிவிஷன் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பண்ண டைம் இருக்காது. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டைம் கிடைக்கும், ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்காது. பட் ரிவைஸ் பண்ணாலும் பண்ணாட்டியும் ஐ கேன் ரைட் த எக்ஸாம்ஸ் வெல் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் படிக்கிறப்பவே நல்லா படிச்சிருங்க. ரிவைஸ் பண்ண டைம் இருந்தால் ஓகே, நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள். ரிவைஸ் பண்ண டைம் இல்லாட்டியும் நான் படிக்கும்போதே நல்லா படிச்சிட்டேன், எனக்கு எல்லாமே நல்லா தெரியும், நான் எக்ஸாமை நல்லா எழுதுவேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கிற மாதிரி படிக்கிறப்பவே உங்களுடைய போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் அந்தந்த லெசன் அந்தந்த கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் அந்தந்த 1 marks எல்லாத்தையும் நல்லபடியாக தரவாக படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிவைஸ் பண்ண டைம் இல்லாட்டியும் நீங்கள் ஒரி பண்ண வேணாம், கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமை ஈஸியாக எழுதுவீங்க. ஸோ அதையும் நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு 12th ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமுக்கான 3 டே ஸ்டடி பிளான். கண்டிப்பாக இந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் எல்லா எக்ஸாம்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இன்னும் ஒரு எக்ஸாம், தட் இஸ் ஃபிசிக்ஸ் எக்ஸாம் தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிறனால நீங்கள் வந்து கொஞ்சம் அசால்ட்டாக இருக்காதீங்க. ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் கொடுத்த சேம் எஃபர்ட்டை நீங்கள் இந்த லாஸ்ட் எக்ஸாமுக்கும் நீங்கள் கொடுக்கணும். ஸோ அந்த 3 days வேஸ்ட் பண்ணாமல் நல்லபடியாக சின்சியராக படித்து உங்களுடைய எக்ஸாம்ஸை நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். அண்ட் எக்ஸாம் முடிச்சுட்டு உங்களுக்கு அடுத்து வேறு என்ன கோர்ஸ் எடுக்கலாம், ஸோ எந்த கோர்ஸ் எடுத்தால் எந்த ஃபீல்டுக்கு நம்ம வந்து போகலாம், ஸோ அந்த மாதிரி ஒரு டவுட்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ மேபி அதுக்கு நம்ம வீடியோ போட முடிஞ்சால் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். கண்டிப்பாக அந்த கைடன்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ விஷிங் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். அடுத்து உங்களுக்கு உங்களுடைய காலேஜஸ்க்கு தேவையான ஐடியாஸ் அண்ட் அகாடமிக் டீட்டெயில்ஸு இந்த மாதிரி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம சேனலில் நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபிசிக்ஸ் எக்ஸாம் நல்லா எழுதுங்க, நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டடி வெல் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.